அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டுக்கு சிவன்மலையிலிருந்து என்ன ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது பல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நல்லதாகவும் இருக்கலாம், அல்லது கெட்டதை நமக்கு உணர்த்தக்கூடிய விதமாகவும் இருக்கலாம். அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இத்தனை நாள் தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த கால வரையறையும் கிடையாது. அதாவது மீண்டும் கடவுள் எந்த ஒரு பக்தருடைய கனவில் எந்த பொருளை உணர்த்துறாரோ அதற்கு தகுந்தாற் போல மீண்டும் பொருளானது பெட்டிக்குள்ளே வைக்கப்படும். அது வரைக்கும் அந்த பொருள் தான் இருக்கும். அப்படி இப்போ என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, இந்த பொருளால் வரக்கூடிய இந்த தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போகிறோம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கும்போதே சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். ஒரிஜினலான கருங்காலி மாலை குறைந்த விலையில் உங்களால் வாங்கி கொள்ள முடியும். கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், செம்பால் கோர்க்கப்பட்டது, வெள்ளியால் கோர்க்கப்பட்டது அப்படின்னு அனைத்து விதமான பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கருங்காலியை நாம் அணிந்து கொள்ளும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் நிச்சயமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் ஏராளமான பேர் நம்மகிட்டயே கருங்காலி மாலை வாங்கியிருக்காங்க. இது முக்கியமாக ஒரிஜினலானது. நம்ம ஒரிஜினல் அதிகமாக வெளியிடங்களில் வாங்குறது கஷ்டம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 இந்த நாளான தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த புத்தாண்டு மாற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்பதே நம்ம எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கும். அந்த வகையில் தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம், அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, பரிகாரங்கள் குறித்து ஜோதிடத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம்தான். இந்த கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு சனி மற்றும் குருவினுடைய திரிகோண சேர்க்கையோடு ஏற்பட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகநிலையானது 12 ராசிகளுக்கும் பல நல்ல மாற்றங்களையும் சில ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அப்படின்னு எல்லா விதமான நல்ல மாற்றங்களும் நடக்க நல்ல காலகட்டமாக இருக்குது. சுபகாரியங்கள் அனைத்தும் நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நிறைய நன்மை பயக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு மற்றவங்களுக்கு வாக்கு கொடுப்பதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய குடும்ப விஷயத்துக்கு மற்றவர்கள் தலையிடுவது, மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மார்ச் 13ஆம் தேதி வரை கவனமாக நீங்கள் இருக்கிறது நல்லதொரு பலன். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. அதிகமாக கடன்களின் வட்டிகளை நீங்கள் குறைப்பீங்க. அதே போல் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். மன அழுத்தம் தீரும். தேக ஆரோக்கியத்தில் இருந்து குறைபாடுகளை நீங்கள் மருத்துவமனையில் இருந்து சரி செய்து கொள்ள அமைப்பு இருக்கும். இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துறது நல்லது. இரத்த அழுத்தம், சர்க்கரை இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. தூக்கத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு பாதகாதிபதி ஜூன் மாதம் வரை உங்களுடைய ராசியில் இருப்பார் என்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
தொழில் இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க, வாகனம் இல்லாதவங்க எல்லோருமே உங்களுக்கு இப்போது இந்த தொழில், வீடு, வாகனம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு அமையக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். வீடு வாங்கக்கூடிய யோகம், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் உண்டாகும். புதிய தொழில் அமையும். கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்க சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகலாம். முதலீடுகள் செய்து மகிழ்வீங்க. பெரிய தொழில்களை நீங்கள் விற்றுவிட்டு உங்களுடைய தலைமுறைக்கான சொத்துக்களை சேர்ப்பீங்க. வாழ்க்கை ஆடம்பரமானதாக இருக்கும். சினிமாவில் இருக்கிறவங்க பெயர் புகழ் பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும். பெரிய ஏற்றம் உண்டாகலாம். ரசிகர்கள் உங்களை பின்தொடர அலைமோதும் கூடிய யோகம் கூட உண்டாகலாம். திருமண யோகம் கண்டிப்பாக உண்டாகும். திருமணத்தை தள்ளி போடாமல் நீங்கள் செய்வது மிக மிக நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வழிபாடு பற்றி என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி காணப்படும். முன்னேற்றம் ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை, சளி, சைனஸ், மயக்கம் போன்ற இது தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்தணும். ராகவேந்திரர் வழிபாடு இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை காணக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் வருடங்களின்படி மொத்தம் 60 ஆண்டுகள் இருக்கும். அதில் இடைக்காடர் சித்தர் தன்னுடைய 60 வருட வெண்பாவில் இந்த ஆண்டை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் பருவமழை சற்று தாமதமாக பெய்தாலும் கால்நடைகளுக்கு எந்த குறையும் இருக்காது. குறிப்பாக பால் உற்பத்தி அதிகரித்து விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேன்மையடையும். மக்கள் மனதளவில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட சில வாழ்வாதார சவால்களை சந்திக்க வேண்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சில சவால்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒட்டுமொத்த மக்களுமே இந்த சவால்களை சந்திக்க கூடியதாக கூட இருக்கலாம். அதே போல் பராபவ ஆண்டினுடைய தொடக்க மாதங்கள், அதாவது பொதுமக்களுக்கு பொருளாதார ரீதியாக சவாலாக இருக்கும். பருவம் மாறி மாறி வெயிலும் மழையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிக வெயில், அதிக மழை, பருவம் தவறிய அல்லது முன்கூட்டியே மழைக்கு வாய்ப்பு இருக்கும். நவம்பர் மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சீராக தொடங்கலாம். அரசாங்கத்தினுடைய புதிய கொள்கைகள் மற்றும் உலகளாவிய சந்தையில் ஏற்படக்கூடிய சமநிலை காரணமாக ஆண்டினுடைய இறுதியில் ஓரளவு உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்திய கிழக்கில் நிலவு வரக்கூடிய பேச்சு உங்களுக்கு போர் சூழல் எல்லாமே தணிந்தாலும் கூட அடுத்த ஆண்டு தான் இவையெல்லாம் சீராகும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தையில் பணப்புழக்கம் மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனவே தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. இணையவழி வர்த்தகங்கள் மற்றும் ஆன்லைன் பண பரிமாற்றங்களில் கூடுதல் எச்சரிக்கை வேணும். மோசடிகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதுலேயுமே கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. புதிய சட்டத்திட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம். குறிப்பாக காவல்துறை மற்றும் பாதுகாப்புத்துறையில் நவீன மாற்றங்கள் நிகழும். சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வகை மருத்துவ சவால்கள் தோன்றினாலும் அதற்கான தீர்வுகளையும் மருத்துவ உலகம் கண்டறியும். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழிற்சாலைகள் உருவாகும், உற்பத்தி துறையை விரிவடையும், சாதகமான சூழல் நிலவும். வரக்கூடிய இந்த ஆண்டு நம்மளுடைய உழைப்பும் நேர்மறை எண்ணங்களும் நம்மை உயர்த்தும். மேலும் இந்த பராபவ வருடம் சவால்களை கடந்து அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வருடம் பிறப்பின் போதுமே நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதை தான் ஒரு சிலருக்கு சவாலானதாகவும் சறுக்கலாகவும், ஒரு சிலருக்கு மிக பெரும் அதிர்ஷ்டமாகவும், மிக பெரும் ஒரு மனதை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.